டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தலைப்புச் செய்திகள். 4600 கோடி மதிப்பீட்டில் 4 செமிகண்டக்டர் ஆலைகள் அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல். லக்னோ ஃபேஸ் 1B மெட்ரோ திட்டத்திற்கு 5801 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. கல்லூரி மாணவர்களுக்கான இலவச லேப்டாப் திட்டத்திற்கு டெல் அக்சர் நிறுவனங்கள் தேர்வு. விரைவில் ஒர்க் ஆர்டர் வழங்கப்பட உள்ளதாக தகவல். விஜயகாந்தை தனது குரு என விஜய் பகிரங்கமாக அறிவித்தால் அவருடைய போட்டோவை பயன்படுத்துவது குறித்து சிந்திக்கலாம். பிரேமலதா கண்டிஷன். பாமக தலைவராக இல்லாத அன்புமணி பொதுக்குழுவை நடத்தியது தவறு என தேர்தல் ஆணையத்திற்கு ராமதாஸ் கடிதம். அன்புமணியை நீக்க குழு அமைப்பு. கவின் மரணம் தொடர்பாக சர்ச்சை கருத்து கூறியதாக திவாகர் மீது ஷகிலா போலீசில் புகார். கவின் மரணத்தை நியாயப்படுத்தி பேட்டி அளித்ததாக குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகள். 4600 கோடி மதிப்பீட்டில் 4 செமிகண்டக்டர் ஆலைகள் அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. ஆந்திரா, ஒடிசா, பஞ்சாப் மாநிலங்களில் இந்த ஆலைகள் அமைய உள்ளன. மேலும் லக்னோவில் ஃபேஸ் 1B மெட்ரோ திட்டத்திற்காக 5081 கோடியும், அருணாச்சல பிரதேசத்தில் 700 மெகாவாட் மின் திட்டத்திற்கு 8146 கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளது. கல்லூரி மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்கும் திட்டத்திற்காக டெல் அக்சர் நிறுவனங்கள் தேர்வாகி உள்ளன. 15.6 இன்ச் லேப்டாப்பிற்கு டெல் நிறுவனம் 40,828 ரூபாய் நிர்ணயித்திருக்கிறது. 14 இன்ச் டிஸ்பிளே கொண்ட லேப்டாப்பிற்கு அக்சர் நிறுவனம் 23,385 ரூபாயை நிர்ணயம் செய்திருக்கிறது. இதற்கான ஒர்க் ஆர்டர் விரைவில் வழங்கப்பட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாமகவின் தலைவராக இல்லாத அன்புமணி பொதுக்குழுவை நடத்தியது தவறு என கூறி ராமதாஸ் தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் எழுதியிருக்கிறார். மேலும் அன்புமணியை கட்சியிலிருந்து நீக்க குழு அமைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த மே மாதம் 30ஆம் தேதி முதல் கட்சியின் நிறுவனரான தானே தலைவராகவும் செயல்பட்டு வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இம்மாதம் 15, 16 மற்றும் 17ஆம் தேதிகளில் பள்ளி கல்லூரிகளுக்கு தொடர் விடுமுறை என்பதால் ஏராளமானோர் குடும்பத்துடன் வெளியூர்களுக்கு செல்ல பேருந்து, ரயில்களை முன்பதிவு செய்து வருகின்றனர். அவர்களின் வசதிக்காகவும் நெரிசலை தவிர்க்கவும் சிறப்பு பேருந்துகளும் ரயில்களும் இயக்கப்படுகின்றன. விஜயகாந்தை தனது குரு என விஜய் பகிரங்கமாக அறிவித்தால் அவருடைய புகைப்படத்தை பயன்படுத்துவது குறித்து சிந்திக்கலாம் என பிரேமலதா கூறியுள்ளார். ஒரு சில இடங்களில் தமிழக வெற்றிக் கழகத்தினர் விஜயகாந்தின் போட்டோவை பயன்படுத்தி வந்த நிலையில் தேமுதிகவை தவிர வேறு எந்த கட்சிகளும் விஜயகாந்த் போட்டோவை பயன்படுத்தக்கூடாது என்று கடந்த வாரம் கூறியிருந்தார். இந்நிலையில் பிரேமலதா இவ்வாறு அறிவித்திருக்கிறார். நீதிபதி யஷ்வந்த் வர்மா மீதான குற்றச்சாட்டுகளை விசாரிக்க 3 பேர் கொண்ட விசாரணை குழு அமைக்கப்பட்டிருப்பதாக மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா அறிவித்திருக்கிறார். 146 எம்பிக்கள் கையெழுத்திட்டு வாங்கிய தீர்மானத்தின் அடிப்படையில் இந்த குழு அமைக்கப்பட்டுள்ளது. குழுவின் அறிக்கையின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. நீதிபதி யஷ்வந்த் வர்மா வீட்டில் கட்டுக்கட்டாக ரூபாய் நோட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்திருக்கிறது. தமிழக அரசின் தாய்மானவர் திட்டம் தேமுதிக மற்றும் விஜயகாந்துக்கு கிடைத்த வெற்றி என பிரேமலதா பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். 2006 தேர்தலின் போது வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வழங்கப்படும் என தேமுதிக தனது தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தது. அந்த திட்டத்தையே தற்போது தமிழக அரசு முதற்கட்டமாக நிறைவேற்றி உள்ளதாக குறிப்பிட்டுள்ள பிரேமலதா, அன்று ஏளனமாக சிரித்தவர்கள் இன்று எங்கே போனார்கள் என்று கேட்டிருக்கிறார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் காலை 10 மணிக்கு சந்திக்கலாம். வணக்கம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.